ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வெளில சொல்லாமல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நம்ம கையில் இருக்க அந்த விஷயம் தான் நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்ருக்கு அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா? அதே விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையும் நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். நான் வேறு எதை பற்றியும் பேசல, ஃபோன், சோஷியல் மீடியா பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பார்த்தா ஒரு அரை மணி நேரம் தேவையில்லாமல் என்னென்னமோ தேடி இருக்கீங்க. பட் கடைசி வரைக்கும் நீங்கள் நினச்ச பொருளை உங்களால் பார்க்கவும் முடியல, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கவும் முடியல. இதே மாதிரி தான் படிக்கிற விஷயத்துக்கும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நம்ம ஒரு 5 நிமிஷம் ஃபோன் எடுப்போம்னு போகிறோம், பட் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் காணாமல் போயிடுது. நம்ம டெய்லியும் ஒரு நாளையும் எவ்வளோ டைம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? டோபமைன் டிடாக்ஸ். இந்த டோபமைன்னால தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். டோபமைன் நம்ம மூளையை எப்படிலாம் சிதைச்சி நம்மளோட வேலைகளை தடை பண்ணுது அப்படின்றத பற்றியும், அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிட்டு எப்படி நம்மளால் ப்ரொடக்டிவாக நம்ம லைஃப்பை மாற்றிக்க முடியும் அப்படின்றத பற்றியும் தான் இன்னைக்கான வீடியோ. ஸ்டே டியூன். நீங்கள் உங்களை கவனித்து பார்த்துருக்கீங்களா? தேவையில்லைனாலும் நம்ம அடிக்கடி ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது லைக் வந்திருக்கா, கமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு நம்ம போஸ்டர்ஸை போய் பார்ப்போம். நான் பெருசாக சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி போஸ்ட்லாம் போடாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நமக்கு மெசேஜ் பண்ணுறதே ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு போய் பார்ப்போம். திரும்ப ரீல்ஸ் போய் பார்த்துட்டே இருப்போம். எதுக்காக ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம் நமக்கு தெரியாது. பட் நம்மளால் அதை பண்ணாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் வெளில ஒரு டீ கடைக்கு போனாலும், இல்லை ஒரு பார்க்குக்கு போனாலும், என்ஜாய் பண்ணணும்னு அந்த இடத்துக்கு போனால் கூட உங்களை மீறி உங்கள் கை உங்கள் ஃபோனை எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சோஷியல் மீடியாவை திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு காரணம் டோபமைன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை சாப்பிட்றீங்க, அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, நீங்கள் நினச்சபடியே ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு ஹார்டான ஒரு டாஸ்க் ஒரு படிக்கணும்னு எடுத்து வச்சிருக்கீங்க, அதை படித்து முடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி உண்மையாக ஏதாவது கஷ்டமான ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா டோபமைன் வந்து நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகும். இப்படி ரிலீஸ் ஆகிறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும், அப்பா உருப்படியாக ஒன்று செஞ்சுட்டோடா அப்படின்னு. பட் சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் பண்ணுற ஒரு ஸ்க்ராலுக்கும் ஒரு வீடியோக்கும், இப்போ நீங்கள் வந்து ஃபிட்னஸில் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம், இல்லை பேசிக் லெவலில் நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வீடியோவை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. பார்த்தோன்னே உங்கள் பிரெயினுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்களே சாதித்த மாதிரி இருக்கும். உடனே அது வந்து அந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணும். நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு சாங் பார்க்குறீங்க, அந்த சாங்லேருந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களை நீங்கள் கற்பனை பண்ணி நான் தான் அந்த இடத்துல இருக்க மாதிரி நினைப்பீங்க. உடனே உங்களுக்கு டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோலையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டோபமைன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ரியல் வேர்ல்டில் அந்த விஷயத்தை செய்யணுன்றதே நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. டெய்லி போவீங்க, சோஷியல் மீடியா எடுப்பீங்க, யாரோ செஞ்ச ஒரு சாதனை வந்து பார்ப்பீங்க, நீங்களே செஞ்சுக்கிட்ட மாதிரி நினச்சிப்பீங்க, இல்லைனா நாளையிலேருந்து நான் அதை செய்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஏன் நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்றது நமக்கு புரியவே புரியாது. செய்யணுன்ற அந்த எண்ணம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ரீசனே நம்ம பிரெயினில் டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம ரியல் லைஃப்பில் செய்யணுன்றதை மறந்துட்டு நம்ம செஞ்ச மாதிரி நம்ம பிரெயின் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இந்த ஆப், எதுவுமே நீங்கள் கம்மி டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்படல. நீங்கன்னு இல்லை, நானும், நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஆப் எதுவுமே கம்மி டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்படல. நீங்கள் எந்த அளவுக்கு திரும்ப இதுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களே. நீங்கள் இப்போ ரீல் பார்க்குறீங்கன்னா அடுத்த ரீல் பார்ப்போம்னு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்காக? நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்த ரீல் வரும். இந்த கேசினோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராது, ஏதோ 1-2 வரும். நீங்கள் ஒரு 1 hour 2 hour யூஸ் பண்ணதுக்கப்புறமா யோசிச்சு பாருங்களேன், வெறும் நெகட்டிவிட்டி இல்லைனா எம்டினஸாக இருக்கும். எதுக்குடா நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் தான் இதை நமக்கு தரும். பட் இருந்தாலும் அடுத்த தடவை நம்ம திரும்ப அதுக்குள்ளே போவோம். இந்த மாதிரி தான் அவங்க ஒரு ட்ராப்பை உருவாக்கி ஆப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுலேயும் நைட்டு நமக்கு சொல்லவே வேணாம். நைட் நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு 1/2 hour தானே பார்க்குறேன், 1 hour தானே பார்க்குறேன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? காலையிலேருந்து நைட் வரைக்கும் நமக்கு இருக்க ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுவோம். நமக்குன்னு இருக்க ஃப்ரீ டைமில் ப்ரொடக்டிவாகவும் நிம்மதியாகவும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு வாக்கிங் போகலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எதுவும் பண்ண மாட்டோம். நமக்கு இருக்க அந்த 1 hour சோஷியல் மீடியாவில் கொடுப்போம். என்ன நினைப்போம்? நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour பார்த்துட்டு தூங்குறேன், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நினைப்போம். பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் ஆனால் கூட நம்மளால் அதை நிறுத்தவே முடியாது. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் நமக்கு ரொம்ப டயர்டாக ஐஃபோன் ஆஃப் பண்ணி வைப்போம். அடுத்த நாள் திரும்ப எழுந்திரிப்போம். இதே ரொட்டீன். சரி, இப்போ நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதுனால இப்போ என்ன கெட்டு போச்சு? நான் ஜாலியாக தான் இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரியல் லைஃப் உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றவங்க லைஃப்லாம் எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, என் லைஃப்பை பாரு நான் பிறந்ததே வேஸ்ட்டு தண்டத்துக்கு வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையாக யார் லைஃப்பும் அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாலாம் இருக்காது. அவங்க போஸ்ட் பண்ணுறதை பார்த்து பார்த்து நம்ம அப்படி கம்பேர் பண்ணிக்கிறோம். நம்மளால் வந்து ஒரு புக் எடுத்து படிக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. எப்படி சொல்கிறதுனா நமக்கு லைஃபே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா விஷயமும் நமக்கு போர் அடிக்கும். ஒரு மூவி கூட உங்களால் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியாது. என்ன இது இவ்வளோ போராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. படிக்கணும்னு நினச்சாலும் உங்களை படிக்க முடியாது. ஏன்னா உங்களால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிரைனிங்ஸோட ஸ்ட்ரக்சரையே சோஷியல் மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கும். எந்த டிசிஷனும் உங்களால் எடுக்க முடியாது. உங்ககிட்ட சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஒரு 2-3 ஹோட்டல் கேட்டு இதில் எது நல்ல ஹோட்டல் அப்படின்னு கேட்டால் கூட ரொம்ப நேரம் யோசிப்பீங்க. இதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமான்னு. இந்த மாதிரி சிம்பிளான டிசிஷன் எடுக்கிறது கூட நம்மளோட பிரெயின் வந்து அது ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணி விடுற அளவுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து இருக்கும். சரி, இதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது, இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேஜாவது புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ரியல் லைஃப்பில் உங்களால் எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், ஜாக்கிங்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். முடிஞ்ச அளவு போய் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளில போங்க. ரியல் லைஃப்பில் இருக்க பீப்புள்ஸோட பேசுங்க. உங்கள் ஃபேமிலியோட, உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா அப்படின்றது தேவைன்னா ரொம்ப வந்து நான் தனியாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவு யூஸ் பண்ண மட்டும் வச்சுக்கோங்க. பட் இதுதான் மெயினான பர்பஸ், இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்றதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்களேன், உங்களால் சைலண்ட்டாக இருக்கவே முடியாது. இந்த சோஷியல் மீடியானால நம்ம பிரெயின் வந்து பல இன்ஃபர்மேஷன்ஸை உள்ளே போட்டு அடுத்துன்னு கொண்டு போடுறதுனால அமைதியாக ஒரு ரூம்குள்ளே போய் உங்களை உட்கார சொன்னால் உங்களால் உட்காரவே முடியாது. ஏன்னா டோபமைன் வந்து சைலண்ட்டாக ரொம்பவே ஹேட் பண்ணும். அதனால் அமைதியாக இருக்கவே முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு அமைதியாக எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிங்க. ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஜாகிங் போகிறீங்கன்னா சாங்ஸ் இல்லாமல் போக ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே நமக்கு ஒரு ஃபோனோ ஒரு சாங்ஸோ ஏதாவது ஒன்று தேவைப்படுது. இது மாதிரி இருக்கிறதுலேருந்தெல்லாம் வெளில வர ஆரம்பிங்க. பொறுமையாக லைஃப்பை அமைதியாக லீட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். உங்களால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்களால் உங்கள் ஃபேமிலி கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். கடைசியாக உங்கள் ஃபேமிலி கூட எப்போ ரொம்ப நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக பேசுனீங்க? நம்ம கான்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக இவங்கள்ட்ட பேசிட்டு உடனே போய் ஃபோன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிரெயின் இருக்குமே தவிர, அவங்களோட கொஞ்சம் நேரம் இருப்போமே அந்த மாதிரிலாம் நமக்கு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு இப்போது நம்ம மாறிட்டோம். நீங்கள் காலையில் எந்திரிக்கிற அந்த 1 மணி நேரம் ஃபோன் எடுக்காதீங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஃபோன் எடுத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 1 ஹவர் வந்து வேறு ஏதாவது விஷயங்கள பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியாக ஆரம்பிச்சிடும். ரொனால்டோ காலையில் எழுந்தோடனே சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்பாராம். அப்போ நமக்கு பிரெயினுக்கு உடனே வந்து இந்த மாதிரி மார்னிங் ஆகிடுச்சு, நான் வந்து எழுந்துச்சிட்டேன், நான் வந்து எல்லாருக்கும் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து என் பிரெயினுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது மிகப்பெரிய தவறு. இதை வந்து நம்ம மாற்றிக்கணும். இதுக்கு அடுத்து நான் ஃபோன் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாத்ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஸ்டடீஸ் படி ஃபோனுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கவங்க எல்லாருமே பாத்ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கட் ஆஃப் பண்ணாலும் உங்களால் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து ஓரளவு வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நீங்களே இந்த இடத்துலலாம் ஃபோன் யூஸ் பண்ண வேணாம், இங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்துனீங்க அப்படின்னா ஒரு 14 டேஸ்லாம் உங்கள் பிரெயின் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இது எந்த அளவுக்கு விசித்திரமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம நேச்சரை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம அங்கே இருக்க விஷயத்தை என்ஜாய் பண்ணாமல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளால் ரியல் லைஃப்பில் இருக்க விடாத அளவுக்கு வந்து இந்த ஃபோன் நம்மளை மாற்றிட்டுருக்கு. நான் தோனியை வச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவர் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் தோனி அதே அளவுக்கு ஆன்லைனில் ரொம்பவே குவைட்டான ஒரு பர்சன். அதாவது பெருசாக வந்து ஆன்லைனில் தலையை காட்டாத ஒரு பர்சன் வந்து தோனியும் முக்கியமான ஒரு ஆள். இப்போ மற்றவங்களாம் வந்து ஒரு இடத்துலையும் போஸ்ட் போட்டுக்கிட்டு, இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம இந்த விஷயம் பண்ணால் இது வந்து வைரல் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, இவர் மட்டும் அமைதியாக போயிட்டு ஒரு ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட லேண்டில் அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வந்து அவரோட லைஃப்பை வந்து அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபார்மிங் பண்ணுறாரு, அவருக்கு பிடிச்ச பைக்கை வந்து ஓட்டுறாரு, அவர் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட முடிஞ்ச அளவு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. தோனி சோஷியல் மீடியா பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சோஷியல் மீடியாவுக்கு எப்பயுமே ஒரு பெரிய ஃபேன்லாம் கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சோஷியல் மீடியா நம்மளை ரியல் வேர்ல்ட்லேருந்து டிட்டாச் பண்ணிவிடுது அப்படின்றதையும் சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து ரியல் லைஃப்லேயே வாழ மாட்டோம், எப்பயுமே சோஷியல் மீடியாலே இருக்கோமே தவிர உண்மையாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு சுத்தமான கான்சன்ட்ரேட்டே இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த ஏஐனால எது உண்மையான நியூஸ், எது ஃபேக் நியூஸ்ன்றது கூட தெரியாத அளவுக்கு நம்ம லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சோஷியல் மீடியானால நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்க இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தோனி வந்து இது சொல்கிறதோட மட்டும் இல்லாமல்
அவர் ரியல் லைஃப்லேயும் அப்படி வாழ்ந்தும் காட்டிக்கிட்டு இருக்காரு. மேபி அதனால தான் அவர் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா இருக்காரா என்னன்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா, நம்ம வந்து இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கப்போ, அவருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து அவருக்கு எது நிம்மதியா இருக்கோ, சந்தோஷமா இருக்கோ, அந்த மாரி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நெறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் இந்த சோஷியல் மீடியாவோட ஹார்மிங் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தெரியறதுனால, அத ரொம்ப தள்ளியே வச்சு கம்மி டைம் யூஸ் பண்றாங்க. பட் நம்மள மாரி நார்மல் பீப்பிள் என்ன பண்றோம்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம லைஃபே வந்து சோஷியல் மீடியாவ சுத்தி வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மத்த விஷயத்துக்குலாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் தரோம். கடைசியா இப்ப நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நாள் காலையில இப்ப எந்திரிக்கிறீங்க. உங்களோட ஃபோன நீங்க எடுக்கல. அதுக்கு பதிலா உங்களோட பர்ப்பஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. காலைல எந்திச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுறது, ஜாக்கிங்கோ, வாக்கிங்கோ போறது. இந்த ஃபோன் இல்லாம அன்னைக்கான உங்க வேலைகள நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட மனசு இப்ப எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ரொம்ப லைட்டா இருக்கும். மூளையில தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்காது. ஐயோ! நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம விட்டுட்டோமே! அப்படின்ற ரிக்ரெட் உங்ககிட்ட இருக்காது. நீங்க ஃபோன யூஸ் பண்ணாலும் கம்மியா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபோன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்கள சுத்தி இருக்க எல்லா மக்களும் ஃபோன்னால பிரெயின்ல ரிலீஸ் ஆகுற டோபமைன வச்சு சந்தோஷமா இருக்கப்போ, நீங்க ரியல் லைஃப்ல ஒரு விஷயமா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ உங்க பிரெயின்ல டோபமைன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்னு பாருங்க. நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷன உங்க லைஃப்ல வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களோட புதிய பரிணாமம் மாரி இது இருக்கும். இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன மட்டும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய நம்மளும் வாழ முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.